ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று தேவன் கூறியிருக்கிறார். இந்த இரத்தம் மனுஷனுடைய உடலில் முழுவதும் பாய்க்கிறது. இந்த இரத்தம் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பிளாஸ்மா என்றும் மற்றொன்று இரத்த அணுக்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் மஜ்ஜை எலும்புகளுக்குள் உருவாகிறது. அதாவது எலும்புகளுக்குள்ளே மென்மையான பஞ்சை போன்ற திசுக்கள் மூலமாக இரத்தம் உருவாகிறது. இந்த திசுக்களில் உருவாகும் இரத்தம், இந்த இரத்தங்கள் வெளியேறும்போது ஸ்டெம் செல்கள் என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. இளம் பெற்றோர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த இரத்த செல்கள் 3 வகையான செல்களை உருவாக்குகிறது. அதாவது சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளாட்டிலட் என்று சொல்லக்கூடிய 3 வகையான செல்களை உருவாக்குகின்றன. இந்த இரத்தம் முதிர்ச்சி அடைந்து இரத்தமாக உடலிலே பாய்கிறது. முதிர்ந்த இரத்தத்தையும் இது வெளியேற்றுகிறது. இந்த இரத்தம் மனுஷனுடைய உடலுக்கு இன்றியமையாத ஒரு பொருள். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, சுவாசம், இது கழிவுகளை வெளியேற்றுதல், மண்ணீரல், கல்லீரல் போன்ற பொருட்களுக்கும் இந்த இரத்தம் மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியங்களை செய்தார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம்.